நான் நாம் தமிழ் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழன் காளிதாசன். தற்போது மயிலாடுதுறை மணக்குடியிலே புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. புதிய பேருந்து நிலையத்தில் 48 கடைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. அந்த 48 கடைகளுக்கும் 48 கடைகளுக்கும் அதாவது 25 லட்சம் ரூபாய் நீங்க வந்து டெபாசிட், அதாவது வைப்பு தொகை வைக்க வேண்டும் என்று இந்த நிர்வாகம் சொல்கிறது. சரி, அந்த 25 லட்சம் கொடுத்தால் 12 கோடி வைப்பு தொகையாக நகராட்சியில் இருக்கும். அதே போல மாத வாடகை 48 கடைகளுக்கும் 25,000 ரூபாய் நீங்கள் இது கொடுங்க, எங்களுக்கு வந்து வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லி 25,000 48 கடைகளுக்கு 25,000 வந்தா அது வந்து ஒரு மாதத்திற்கே பாத்தீங்கன்னா 16,80,000 கிட்டத்தட்ட வரும். இதை என்ன செய்யறாங்கன்னா, இடையில இந்த தீர்மானிச்ச பிறகு ஐவர் குழு ஒன்று உருவாக்குறாங்க. அந்த ஐவர் குழுவில் 5 பேர் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க நீங்க ஏங்க அந்த கடையை டெண்டர் எடுத்தாங்க இல்லையா, டெண்டர் எடுத்துக்கிட்ட போய் நீங்க ஏங்க இவ்வளவு செலவு பண்ண போறீங்க, நாங்க உங்களுக்காக சேவை செய்யறதுக்காக தான் இருக்கிறோம் போய் உட்கார்ந்து இந்த புரோக்கர் வேலை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க, நகராட்சியில் 25 லட்சம் கட்ட வேண்டியது இல்ல உங்க கடைக்கு, நீங்க என்ன செய்றீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கட்டினா போதும், நாங்க பண்ணி தரோம். அதே போல வாடகைக்கு நீங்க 25,000 35,000 கொடுக்க வேண்டியதில்லை, நீங்க 10,000 கொடுத்தா போதும், நான் உங்களுக்கு சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தைக்கு வராங்க. இது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனால் செய்யலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட உத்தரவாதம் கொடுக்குறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, நாங்க 36 வார்டு உறுப்பினர்கள் ஒன்று சேர்க்கிறோம், அவங்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஏதோ நாங்க நிதியை கொடுத்துட்டு அதை நாங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவுல அவங்க வர்றாங்க. வரும்போது செய்யலாம்னா செய்யலாம். உறுதியாச்சலம் 36 வார்டு உறுப்பினர்கள் நீங்க கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தீர்மானம் உருவாயிட்டுனா வரும். இப்ப இதனால என்ன சிக்கல்னா, இப்ப நமக்கு வர வேண்டிய இந்த 12 கோடி இருக்கு இல்லையா, நமக்கு வைப்பு மயிலாடுதுறை நகராட்சி வைப்பு தொகை 12 கோடி. அதுல என்ன ஆகும் நீங்க பாருங்க, கணக்கு வகையில பாத்தீங்கன்னா இந்த 12 கோடியில வெறும் 3 கோடி 48,000 48 கடை இன்ட்டு நீங்க வெறும் 10 லட்சம் போட்டீங்கன்னா 4 கோடியே 80,000 தான் வரும். அப்ப எவ்வளவு போகுது, 12 கோடியில 8 கோடி போயிடுது வைப்பு தொகையில நகராட்சிக்கு இழப்பீடு. அடுத்தது இதே போல இந்த நாங்க வந்து நீங்க 25,000 10,000 கொடுக்க வேண்டியதில்லை, எங்களுக்கு நீங்க வெறும் 10,000 கொடுக்குறாங்கன்னா இந்த 16,80,000 கிடைக்கும். இந்த 16,80,000 இவங்க என்ன செய்யறாங்க, அதுல நாங்க உங்களுக்கு 10,000 கொடுத்தோம்னா நாங்க 25,000 லெஸ் பண்ணிட்டா நீங்க வெறும் எங்களுக்கு வந்து 4 லட்சம் கொடுத்தா போதுங்க. இதுல ஒரு 14 லட்சம், இந்த 12 லட்சம் ரூபாய் நஷ்டமாகுதுங்க. ஒரு மாதத்துக்கு வாடகையிலேயே 16 லட்சம் ரூபாய் வர வேண்டிய வாடகை 4 லட்சத்துக்கு குறையுது. அப்ப பாக்கி இருக்கிற 12 லட்சம் குறைஞ்சு போகுதுன்னா வருவாய் இழப்பு, மயிலாடுதுறை நகராட்சிக்கான வருவாய் இழப்பு. இந்த வருவாய் இழப்ப நீங்க 12 இன்ட்டு 12 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா ஒரு வருடத்திற்கு மயிலாடுதுறை நகராட்சியின் வருவாய் இழப்பு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல போயிடும். யாரு செய்வதுன்னா, நகரமன்ற உறுப்பினர்கள், நகரமன்ற தலைவர்கள், நகரமன்றத்தில் இருக்கின்ற பல பொறுப்பாளர்கள் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இது பெரிய ஸ்கேம். மயிலாடுதுறையில பெரிய ஊழல் நடக்க போகுது. ஏற்கனவே பாதாள சாக்கடையில எங்கேயாவது இப்ப காசு வேணும், நகரமன்ற உறுப்பினர்களுக்கோ நகரமன்ற தலைவர்களுக்கு காசு வேணும்னா அந்த ஊர்ல இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த எம்சி கிட்ட கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த பாதாள சாக்கடையை அப்படியே புஷ் பண்ணி நைட்டோட நைட்டா திறந்து விட்டுருவாங்க. அந்த ஏரியா பூரா தண்ணி ஓடும், பாதாள சாக்கடை நாத்தம் ஓடும். ஓடணும்னு என்ன செய்வாங்கன்னா, திரும்ப வந்து அதை 25 லட்சம் ரூபாய் அதுக்கு ஒரு பில் போடுவாங்க. வந்து ஒரு தீர்மானம் போட்டு எல்லாரும் தீர்மானத்தை ஏற்று 25 லட்சமா அப்படின்னு எடுத்து அந்த பணத்தை எடுத்து அந்த மூடி போடுவாங்கன்னா, பாதாள சாக்கடைக்கு மூடி, அது அந்த மூடியோட சேர்த்து இந்த 25 லட்சம் உள்ளார மூடி போட்டு முடிச்சுடுவாங்க. இதுதான் நடக்குது மயிலாடுதுறையில. தயவு செய்து நடக்க போன்ற அந்த ஊழல்கள் நாம் துணை நிற்க கூடாது. நாம் வந்து அமைதியா கடப்பது என்பது ஊழல், நாம ஊழலுக்கு துணை போடுறதுக்கு சமம். மயிலாடுதுறை மக்களே ஒன்று திரளுங்கள், இதை உறுதியாக நாம் அடிக்க முடியும். ஏன் கேட்கறத சொல்றோம்னா, இந்த கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோம் ஏழ்மைப்பட்ட மக்களா, தரக்கடை போடுறவனா எல்லாம் பெரும்பெரும் கோடீஸ்வரன், பெரும்பெரும் கோடீஸ்வரன். நீங்க ஆதாரம் இருக்கான்னு கேட்காதீங்க. 4 கடைக்காரர்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க தவறுன்னு. அதுக்கான ஆடியோ கிட்ட நான் தரேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நான் தரேன், உறுதியா இருக்கு.